இன்றைக்கி உடல் எடை குறைப்பதற்கு நீங்கள் என்ன முயற்சி செய்தாலும் அதை மீறி எடை குறையவில்லைங்கிற ஒரு கவலை உங்களுக்கு இருக்குன்னா 7 நாட்களில் 15 கிலோ எடை குறையணுமா? இது கேட்பதற்கு சாத்தியமாக இருக்குது. நீங்கள் ஜிம்முக்கு போவேணா, எக்ஸசைஸ் பண்ண வேணாம், வேர்க்க விறுவிறுக்க நடக்க வேண்டாம், உடலை வலித்து எந்த வேலையும் செய்ய வேண்டாம். எடை குறைவதற்கு உதவி செய்கின்ற அருமருந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்டட் எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது. நான் பார்க்கக்கூடிய 100 உடல் எடை குறைப்பு நோயாளிகளில் குறைந்தது 90 பேர் ஒரு வாரத்திலேயே மாயவலை யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உடல் எடை குறைக்க என்ன செய்ய வேண்டும்? இதுதான் கூகுளில் இன்றைக்கு அதிகமாக தேடப்படுகின்ற ஒரு வாசகமாக இருக்கிறத பார்க்கணும். தமிழில் மட்டுமா? கிடையாதுங்க, உலகம் முழுவதுமே இது அதிகமாக தேடப்படுவதை பார்க்கிறோம். என்ன காரணம் அப்படிங்கிற கேள்வி நம்மில் நிறைய பேருக்கு ஏற்பட்டாலும் கூட, நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு அப்பாவோ அம்மாவோ ஒரு குழந்தையோ, ஏன் இன்றைக்கு ஒரு தங்கையோ மனைவியோ கூட உடல் எடை குறைக்க போராடி கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். என்னென்னமோ செஞ்சிட்டேன் சார், டயட் செஞ்சேன், எக்ஸசைஸ் பண்ணேன், என்னென்னமோ செஞ்சுட்டேன், என்னோடய வெயிட் குறையவே இல்லை சார், 1 கிராம் கூட குறையலை சார். ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி எல்லாத்தையும் விட்டுட்டு நான் கடைசியில் எதுவுமே வேணான்னு டிசைட் பண்ணிட்டேன் சார், என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு விட்டுட்டேன் அப்படின்னு கவலையில் இருக்கக்கூடிய நிறைய பேரை பார்க்குறோம். குறிப்பாக பெண்கள் இன்றைக்கு ஒரு நார்மலாக ஒரு குழந்தை பிறக்க முடியல, ஐவிஎஃப் சார்ந்த சிகிச்சைக்கு போக வேண்டியிருக்கு. ஐவிஎஃப் சிகிச்சைக்கு போகும்போது மருத்துவர்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி அழுத்தி சொல்லக்கூடிய விஷயம், வயதாகிறது, கருமுட்டையை எடுத்து வச்சாச்சு, சீக்கிரம் நாங்கள் இம்ப்ளான்ட் பண்ணணும், நீங்கள் 3 மாதத்தில் 15 கிலோ வெயிட்டை குறைச்சா தான் ஆச்சு அப்படின்னு கட்டாயப்படுத்துறதை பார்க்கும். அந்த பெண்களும் பாவம், 1 வேளை உணவு தவிர்த்து 2 வேளை உணவு தவிர்த்து பட்டினி கிடந்தும் பார்க்குறோம், எங்களுக்கு எடை குறையலன்னு கண்ணீர் மல்க சொல்கிறத பார்க்குறோம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையோ இளைஞனோ இளம்பெண்ணோ அல்லது மத்தியம வயதத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ அல்லது வயதானவர்களோ நாம் யார் இருந்தாலும் உடல் எடையை குறைக்க 5 சுலபமான ஒரு வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். முதல் வழிமுறை என்ன தெரியுமா? சிம்பிள் ஆப்பிள் டயட். கடந்த 15 வருடத்தில் இந்த சிம்பிள் ஆப்பிள் டயட்டை பற்றி பல 1000 முறை நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த சிம்பிள் ஆப்பிள் டயட்டை மாதிரி இன்றைக்கி எடை குறைந்த ஒரு சிறப்பு சிகிச்சை ஏதாவது இருக்கானே தெரியல. மலேசியாவிலேருந்து ஒரு அன்பர் என்னை பார்க்க வந்திருந்தார். அவர் நான் அவரை இதுக்கு பின்னாடி கூட பார்த்தது கிடையாது. கையெல்லாம் கொடுத்து காலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு என்கிட்ட சொன்னார், தெய்வமே நீங்கள் தான் என்னை காப்பாற்றுனீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், யாருங்க சார் நீங்கள்? நான் அவங்கள பார்த்தது கூட கிடையாது அப்படின்னு. இப்போ சொன்னார், சார் 5 இயர்ஸ் முன்னாடி கோவிட் டைமில் உங்களோட வீடியோ ஒன்று உடல் எடை குறைப்புக்காக பார்த்தேன். இந்த உடல் எடை குறைப்புக்காக இந்த வீடியோவில் நீங்கள் சிம்பிள் ஆப்பிள் டயட்டை பற்றி சொன்னீங்க. எனக்கு திருமண வாழ்க்கை முடிந்து வேலை நிமித்தமாக பிரயாணங்கள் அதிகமான பிறகு எனக்கு ரொம்ப பெரிய பாதிப்பாக ஏற்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய வெயிட்டு தான். ஹானஸ்ட்லி சொல்லணுன்னா என்னோடய ஒய்ஃபை என்னால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாத அளவுக்கு செக்ஷுவலி நான் ரொம்ப வீக்காக இருந்தேன். விவாகரத்து போகக்கூடிய அளவுக்கு எங்கள் குடும்பத்தில் ப்ரெஷர் பில்ட் ஆச்சு. அந்த டைமில் உங்களோட ஆப்பிள் டயட்டை பார்த்து கரெக்டாக 1 வருஷம் நான் அதை ஃபாலோ பண்ணேன். என்னோடய எடை 40 கிலோ குறைந்தது. அது மட்டும் இல்லை, எனக்கு பார்டரில் இருந்த சுகர், கொலஸ்ட்ரால், ப்ரெஷர் எல்லாமே நார்மல் ஆச்சு. அன்றைக்கி நான் குறைஞ்ச எடையை இன்றைக்கு வரையிலும் நான் மெயின்டைன் பண்ணுறதுக்கு 1க்கு 2 குழந்தையோடு இன்றைக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரே காரணம் இந்த சிம்பிள் ஆப்பிள் டயட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மகிழ்ச்சியை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார். எதற்காக இதை நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி உடல் எடை குறைப்பதற்கு நீங்கள் என்ன முயற்சி செய்தாலும் அதை மீறி எடை குறையவில்லைங்கிற ஒரு கவலை உங்களுக்கு இருக்குன்னா, இந்த சிம்பிள் ஆப்பிள் டயட்டை குறைஞ்சது ஒரு 100 டேஸ் ஃபாலோ பண்ணுங்கள். என்ன பண்ணணும்? காலை உணவுக்கு முன்னாடி ஒரு ஆப்பிள், மதிய உணவுக்கு முன்னாடி ஒரு ஆப்பிள், இரவு உணவுக்கு முன்னாடி ஒரு ஆப்பிள். அதன் பிறகு நீங்கள் சைவம் சாப்பிட்றீங்களோ அசைவம் சாப்பிட்றீங்களோ என்ன வேணால் சாப்பிடுங்க. அவ்வளோ வேகமாக உங்கள் எடை குறையிறத பார்க்கலாம். எடையை சஸ்டெயின் பண்ணுறதுக்கும் இன்றைக்கு பிரபலமாக இருக்கக்கூடிய 2-3 சினிமா நடிகைகள்
ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி 2025 கிட்டத்தட்ட ஒரு நடிகை 17 வருஷம் ஆச்சு. இன்றைக்கு வரையிலும் அவங்க சிம்பிள் ஆப்பிள் டயட்டில் கரெக்டாக இருக்காங்க. எப்போ என்கிட்ட பேசினாலும் சொல்லுவாங்க, குருஜி நீங்கள் சொன்னதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நான் ஆப்பிள் டயட்டை ஃபாலோ பண்ணுறேன், இட்ஸ் வெரி எஃபெக்டிவ். நான் அதை சாப்பிட்டு முடித்து நான்வெஜ் சாப்பிட்டா கூட என்னோடய எடை கூடலை, ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட்னு சொல்லியிருக்காங்க. அதே அட்வைஸ் உங்களுக்கும் கொடுக்குறேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஆப்பிள், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒன்று, லஞ்சுக்கு ஒன்று, டின்னருக்கு ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள். நம்பர் 2, இன்றைக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயத்தில், இன்றைக்கு உணவை நன்றாக மென்று சாப்பிட்டாலே எடை குறையுங்க. நம்மலாம் ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடறோம், 3 நிமிஷத்தில் லஞ்சை முடிச்சிடறோம், 8 நிமிஷத்தில் நம்மளோட டின்னரை முடிக்கிறோம். இதுதான் ஆவரேஜ் இந்தியன் ஈட்டிங் டைம்னு சொல்கிறாங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து. காலை உணவை நம்ம குறைஞ்சது 15 நிமிஷம், ஒரு வாய் இட்லியை நீங்கள் போட்டிங்கன்னா 7 முறை அதை மென்று சாப்பிடுங்க. அதே போல் மதிய உணவுக்கு குறைந்தது அரை மணி நேரம் எடுங்க. இரவு உணவுக்கு அகெயின் ஒரு அரை மணி நேரம் எடுங்க. இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது உங்கள் வாயில் உமிழ்நீரோடு அந்த அரிசி உணவுகள் அரைத்து 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 சாப்பிடப்படும் போது மிகப்பெரிய அளவில் உங்களோட ஆரோக்கியம் மேம்படுறது மட்டும் இல்லை, உங்கள் எடை குறையிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் யாரும் 30 நாளைக்கு வேறு எதுவுமே மெனக்கிட வேண்டாம். நீங்கள் வெஜிடேரியன் சாப்பிடுங்க, நான் வெஜிடேரியன் சாப்பிடுங்க, சமைச்ச உணவு, சமைக்காத உணவு, வீகன் உணவு, என்ன வேணால் சாப்பிடுங்க. ஆனால் வாயில் போட்டு 7 முறை மென்று சாப்பிடணும். ஒரு வாய் உணவை 7 முறை மெல்லணும். காலை உணவு 15 நிமிடம், மதிய உணவு அரை மணி நேரம், இரவு உணவு 45 நிமிடம் சாப்பிடணும். இதை கரெக்டாக சாப்பிட்டாலே உங்களுடைய அந்த ஒரு செரிமானம் சீராகும் போது எடை குறைவதற்கு பெரிய உதவி நடக்கிறத நம்ம பார்க்கலாம். 3வது டீடாக்ஸுங்க. இன்றைக்கி என்னுடைய அனுபவத்தில் வெறும் 7 நாட்களில் 15 கிலோ எடை குறையணுமா? இது கேட்பதற்கு சாத்தியமாக இருக்குது. ஆனால் உண்மையிலே எடை குறையுமான்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய அளவில் எடை குறைவதற்கு உதவி செய்கின்ற அருமருந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நிச்சயமாக டீடாக்ஸ் தான். நம்முடைய மருத்துவமனையில் நாங்கள் ஸ்பெஷலாக ஒரு டீடாக்ஸ் கொடுப்போம். ஒரு நெய் மருந்து கொடுத்து பேதிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலைஸ்டு ட்ரீட்மெண்ட். இந்த உலகத்திலேயே வீட்டில் இருந்தபடியே ஸ்நேகபானம் எடுத்து விரேச்சனம் செய்து உடலை காப்பாற்றக்கூடிய, உடல் நோய்களை குறைக்கக்கூடிய மிகச்சிறந்த சிகிச்சைகளில் இது ஒன்று. இதை உலகத்திலேயே யாரும் செய்வது கிடையாது. நம்ம மருத்துவமனை தான் இதில் பயோனியர்ஸ். என்ன பண்ணுவோம், உங்கள் உடம்பு வாதப்பித்த கபமான்னு பார்த்து அதற்கு ஏற்றாற்போல் மருந்துகளை சூஸ் செய்து இந்த மருந்துகளை தயாரித்து முதல் நாள் 30 மில்லி, அடுத்து 45, அடுத்து 60, அடுத்து 75, அடுத்து 90, கடைசியாக 105 மில்லி கொடுத்து 7ஆம் நாள் காலையில் பேதிக்கு மருந்து கொடுக்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி உடல் ஆரோக்கியப்படுவதை நம்ம பார்க்க முடியும். அந்தளவுக்கு நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது கழிவுகளுடைய வெளியேற்றம் மட்டுமல்ல, உடல் ரொம்ப வேகமாக எடை குறைந்து போவதை பார்க்க முடியும். இன்றைக்கு டாக்குமெண்டட் எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது. நான் பார்க்கக்கூடிய 100 உடல் எடை குறைப்பு நோயாளிகளில் குறைந்தது 90 பேர் ஒரு வாரத்திலேயே மினிமம் 3லிருந்து 9 கிலோ வரை குறையிறத பார்க்குறோம். எக்ஸப்ஷனலாக சிலர்லாம் 15 கிலோ குறையிறத பார்க்குறோம். ஒரு பாட்டி மட்டும் 14 kgs குறைஞ்சிருக்காங்க. ஒரு யங் பாய் 137 kgsல வந்தார். He lost about 17 kgs in 7 days time. Still the progress continues. அதனால் டீடாக்ஸ் பண்ணுங்கள். 4வது ரொம்ப முக்கியமானது, இன்றைக்கு உணவில் அதிகமான நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவை சேருங்க. நம்ம காலை உணவாக ஒரு 200 கிராம் இட்லி, மதிய உணவாக ஒரு 200 கிராம் அரிசி, ராத்திரி உணவாக ஒரு 200 கிராம் அரிசியை சாப்பிட்றோம். 800 கிராம் மொத்தம் ஆகுது. இதில் 400 கிராம் நீங்கள் அரிசி இல்லாத கீரை, காய்கறிகள், சலாடு சார்ந்த உணவுகளை கொண்டு வந்துட்டிங்கனாலே உங்கள் எடை ரொம்ப வேகமாக குறையிறத பார்க்க முடியும். நீங்கள் ஜிம்முக்கு போக வேணாம், எக்ஸசைஸ் பண்ண வேணாம், வேர்க்க விறுவிறுக்க நடக்க வேண்டாம், உடலை வலித்து எந்த வேலையும் செய்ய வேண்டாம். இந்த 400 கிராம் அரிசி உணவு, 400 கிராம் அரிசி இல்லாத உணவு, அதாவது காய்கறி கீரைகள்ங்கிறத தொடர்ந்து ஒரு 3 மாத காலம் செய்தாலே உங்கள் எடை எதுவுமே செய்யாமல் ஒரு 5 kg வரலாம் குறையிறத பார்க்கலாம். பட் இதை ஒரு ப்ராக்டிஸாக ஒரு 2 years பண்ணிங்கன்னா 30 kg 40 kgs கூட குறைஞ்சிரும். கன்சிஸ்டன்சி மேக்ஸ் இட் பெட்டர். அதனால் நீங்கள் எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ண முடியுமான்னு பாருங்கள். 5வது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுமாங்க, தூங்கணுங்க. இன்றைக்கி நல்லா வெயிட்டு குறையணுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா தூக்கம் தான். குறைந்தது ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் தூங்கு. முறையான முயற்சியாக இதை செஞ்சிங்கன்னா ரொம்ப வேகமாக உடல் எடை குறைந்து போவது மட்டுமல்ல, ரொம்ப வேகமாக இந்த சிரமங்கள் மாறிப்போவதையும் நம்ம பார்க்க முடியும். இந்த 5 விஷயத்தை நீங்கள் செய்கிறதுக்கு பெரிய மருத்துவ உதவி ஒன்றும் தேவையில்லை, டீடாக்ஸை தவிர. டீடாக்ஸை முறையாக உங்கள் வீடு பக்கத்தில் இருக்க ஒரு ஆயுர்வேத மருத்துவரை, சித்த மருத்துவரை சந்தித்து நாடி பார்த்து
பேதிக்கு மருந்தெடுப்பதற்கு முன் நெய் மருந்து சாப்பிட்டு எவ்வாறு பேதிக்கு எடுக்க வேண்டும்ங்கிறத புரிந்து முறையான வழிகாட்டுதலோடு செஞ்சிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் இது சார்ந்த சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் கேளுங்க. இந்த வீடியோவை தவறாமல் உங்களோட கம்யூனிட்டி, உங்களோட சர்க்கிளில் ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இன்றைக்கி வாட்ஸ்அப் குரூப்ஸும் டெலிகிராம் கம்யூனிட்டிஸும் இன்றைக்கி இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணுறதும் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கவே வேண்டியதில்லை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அப்பா, அம்மா, அக்கா, தம்பி, இல்லை நமக்கு நெருங்கிய நண்பர்கள் உடல் எடையோடு இருக்கும்போது இதை கரெக்டாக செஞ்சாலே உடல் எடை குறைந்து போகிறத பார்க்க முடியும். அவசியம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.